மாணவ பருவத்தில் விதைக்கப்படும் கல்வி அவர்களை பண்படுத்துவது போல அவர்களின் மனதில் இயற்கை மீதான ஆர்வத்தையும் விதைக்கும் முயற்சியை சென்னை மாநகராட்சி மேற்கொள்ள உள்ளது. அது என்ன முயற்சி என்பதை விரிவாக பார்க்கலாம். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்துக்கு தேவையான காய்கறிகளை விளைவிக்க 100 சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாடி தோட்டம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் மக்கும் குப்பைகள் மூலம் உருவாக்கப்படும் உரம், மக்களுக்கு அவசியப்படும் ஆர்கானிக் காய்கறிகள், வீணாக கிடக்கும் மொட்டை மாடிகள் ஆகிய மூன்றையும் பள்ளி மாணவர்களோடு இணைப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்கிறார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர் பிரவீன் பி நாயர். ஒரு பக்கம் அந்த சிட்டி கம்போஸ்ட் சரியான விலை கிடைக்கிறது இல்லை. ₹1.5 ₹2 தான் வந்து ஃபர்டிலைசர் கம்பெனிஸ் பே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ப்ரீமியம். ரூஃப் டாப்ஸ் நம்ம பில்டிங்ஸ்லாம் வந்து இருக்கிற ரூஃப் டாப் சைடெலாம் இருக்குது. பல பேர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. போதுமான அளவு சன்லைட் இருக்குது. ஒன்லி கன்ஸ்டன்ட் இஸ் வாட்டர் அவைலபிலிட்டி மட்டும் இருந்தால் நம்ம வந்து ரூஃப் டாப்ஸே வந்து ஒரு பெரிய ஒரு வெஜிடபிள் கல்டிவேட்டிங் சோர்ஸாக மாற்றலாம். பள்ளிகளில் அமைக்கப்படும் மாடி தோட்டங்களை பராமரிக்க சுய உதவி குழு பெண்கள் நியமிக்கப்படுவதன் மூலம் அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அர்பன் ஏரியாஸில் தங்குறவங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஒரு அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறதுல, கார்டனை சர்வீஸ் பண்ணுறதுல, மெயின்டைன் பண்ணுறதுல இந்த ஒரு 3-4 அப்ஜெக்டிவ் வச்சு தான் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ இனிஷியலாக ஒரு ட்ரைனிங் ரிசோர்ஸ் பர்சன் வச்சு இந்த கார்டன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் இப்போ பயிற்சி வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். பள்ளிகள், பெரு நிறுவனங்கள் மட்டுமின்றி வீடுகளிலும் இதுபோன்ற மாடி தோட்டங்களை அமைத்தால் சிறந்த பலனை தரும் என்றும் அதற்கான வழிகாட்டுதல்களை தர தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் கூறுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் அபிநயா.